இந்த வீடியோவில் அக்கோஸ்டிக் ட்ரம்ஸ், பேட், ஃபிங்கர் ட்ரம்மிங் இதெல்லாம் எப்படி ப்ளே பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த மூணுக்கும் என்னென்ன வித்தியாசங்கிறத தெரிஞ்சுக்கணும். அக்கோஸ்டிக் ட்ரம்ஸுங்கிறது ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு ரூமில் கால்வாசி இடம் அதுவே எடுத்துக்கும். அதை ப்ளே பண்ணியாச்சுன்னா 2 வீட்டுக்கு கேட்கும். அந்த அளவுக்கு சவுண்ட் ரொம்ப லவுடாக இருக்கும். இதில் என்ன சிக்கல்னா, இதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் நிறைய பார்ட்ஸ் இருக்கும். இருக்கிற எல்லா ட்ரம்ஸ்லேயுமே எக்ஸ்பென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த அக்கோஸ்டிக் ட்ரம்ஸ் தான். இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் எலக்ட்ரானிக் ட்ரம்ஸ் கொண்டு வந்தாங்க. எலக்ட்ரானிக் ட்ரம்ஸுமே பார்க்குறதுக்கு அக்கோஸ்டிக் ட்ரம்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அது கரண்டில் தான் ஒர்க் ஆகும். பார்ட்ஸ் அக்கோஸ்டிக் ட்ரம்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆக்சுவல் அக்கோஸ்டிக் ட்ரம்ஸை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. காலில் பெடல் எல்லாமே இருக்கும். ஆனால் கரண்டில் ஒர்க் ஆகும். இதையுமே போர்ட் பண்ணுறதுக்கு அக்கோஸ்டிக் ட்ரம்ஸ் அளவுக்கு கஷ்டம் கிடையாது. இருந்தாலும் சைஸ் பெருசாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்ஸுக்கு கான்செப்ட்டுமே அக்கோஸ்டிக் ட்ரம்ஸ் மாதிரியே தான். அதில் உள்ள பார்ட்ஸ் எல்லாமே அப்படியே அந்த பேட்ஸ் உள்ள பாக்ஸில் சாம்பிள் பண்ணியிருப்பாங்க. பேட்ஸில் 8 பீட் பேடு, 16 பீட் பேடு இப்படி நிறைய இருக்குது. பேட்ஸையுமே ஸ்டிக் வச்சு தான் ப்ளே பண்ணுவாங்க. 2 ஸ்டிக் வச்சு. பேடுமே கரண்டில் தான் ஒர்க் ஆகும். பேடில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா, வெறும் ட்ரம்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு போங்கோ ட்ரம், கோங்கோ ட்ரம், ககூன் இந்த மாதிரி தபேலா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை அந்த பேடில் சாம்பிள் பண்ணி நம்ம ப்ளே பண்ணி ட்ரிகர் பண்ணலாம். அப்போ வெரைட்டி ஆஃப் சவுண்ட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பாதியை அக்கோஸ்டிக் ட்ரம் சவுண்ட், மிச்ச பாதியை போங்கோ, கோங்கா அந்த மாதிரி அந்த சவுண்டை சாம்பிள் பண்ணியும் மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அந்த பேடில் ட்ரிகர் பண்ணி ப்ளே பண்ண முடியும். ஆனால் இதில் உள்ள சிக்கல் என்னென்னா, அட் அ டைமில் ஒரே நேரத்தில் 2 பாக்ஸ் மட்டும் தான் நீங்கள் ப்ளே பண்ண முடியும். ஏன்னா காலில் உங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனும் இருக்காது பேட் ப்ளே பண்ணும்போது. இப்போ 2 பாக்ஸை தான் அட் அ டைமில் நீங்கள் ட்ரிகர் பண்ண முடியும். ஆனால் அக்கோஸ்டிக் ட்ரம்ஸில் நீங்கள் 4 பார்ட்ஸ் ப்ளே பண்ணலாம். பேஸ் ட்ரம்மை ரைட் லெக்கில், ஹை ஹேட்டை லெஃப்ட் லெக்கில், ஒரு ஹேண்டில் ஸ்னேர், இன்னொரு ஹேண்டில் ரைடு, இந்த மாதிரி 4 பார்ட்ஸை நீங்கள் ப்ளே பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த பேடில் ப்ளே பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ட்ரம்மிங். ஃபிங்கர் ட்ரம்மிங்கில் பேட்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம ஃபிங்கரை வச்சு தான் அதை ப்ளே பண்ணணும். ஃபிங்கர் ட்ரம்மிங்கில் என்ன அட்வான்டேஜ்னா, 15 பேட் டிவைஸ் இருக்குது, 32 பேட் டிவைஸ் இருக்குது, 8 பேட் டிவைஸ் இருக்குது, நிறைய 64 பேட் டிவைஸ் கூட இருக்குது. அப்போ நீங்கள் நிறைய சவுண்ட்ஸை அதில் சாம்பிள் பண்ணி ப்ளே பண்ணலாம். அட் அ டைமில் நீங்கள் மோர் தென் 3-4 பேட்ஸ் நீங்கள் ட்ரிகர் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஃபிங்கரில் ப்ளே பண்ணுறதுனால உங்களால் நிறைய பேட்ஸை ட்ரிகர் பண்ண முடியும். இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டிக்கை ப்ளே பண்ணும்போது ஒரு ஸ்டிக்கை அடிச்சுட்டு எடுத்துகிட்டு திருப்பி ஸ்ட்ரைக் பண்ணும்போது ஒரு நிறைய டிலே இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபிங்கரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆல்டர்னேட் பண்ணி ஃபிங்கர் பண்ணலாம். அது ஒரு அட்வான்டேஜ்னு நம்ம சொல்லலாம். ஃபிங்கர் ட்ரம்மிங்கிறத ஒரு அட்வான்ஸ்டு ட்ரம்மிங் மெத்தடாலஜின்னு சொல்லலாம். ஏன்னா அதில் நிறைய வெரைட்டி ஆஃப் ட்ரம்ஸை அதில் ப்ரோக்ராம் பண்ணி அட் அ டைமில் நம்ம ப்ளே பண்ணுற ஃப்ரீடம் இந்த ஃபிங்கர் ட்ரம்மிங்கில் இருக்குது. இப்போ உள்ள லேட்டஸ்ட் சாங்ஸ் எல்லாமே ஃபிங்கர் ட்ரம்மிங்கில் தான் ப்ரோக்ராம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு அடுத்தது பார்ப்போம். இதுதான் அக்கோஸ்டிக் ட்ரம்ஸ். இந்த ட்ரம்ஸோட பேசிக்கை வச்சு தான் நம்ம பேட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபிங்கர் ட்ரம்மிங்காக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ப்ளே பண்ணணும். ஒவ்வொரு ட்ரம்மும் அதோட ஷீட் மியூசிக் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இது ஹை ஹேட். இதை நீங்கள் டாமினன்ட் ஹேண்டில் ப்ளே பண்ணணும். உங்களுக்கு ரைட் ஹேண்ட் டாமினன்ட் ஹேண்டாக இருந்தால் நீங்கள் ரைட் ஹேண்டை வச்சு இந்த ஹை ஹேட்டை ப்ளே பண்ணணும். இதை ப்ளே பண்ணுறதுக்கு 3 மோடு இருக்குது. ஒன்று ஓப்பன் ஹை ஹேட். அது லெஃப்ட் லெக்கை வச்சு நீங்கள் இந்த பெடல் ஆக்சுவலாக ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணாமல் அடித்தா அதுதான் ஓப்பன் ஹை ஹேட். நீங்கள் லெஃப்ட் லெக்கில் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே ட்ரம் அடித்தா அது க்ளோஸ்ட் ஹை ஹேட். க்ளோஸ்ட் ஹை ஹேட்டுக்கு நார்மலாக ஹை ஹேட் சிம்பிள் போட்டிருந்தாலே அது க்ளோஸ்ட் ஹை ஹேட் தான். ஓப்பன் ஹை ஹேட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு சின்ன ஓ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சும்மா இந்த லெஃப்ட் லெக்கை ப்ரெஸ் பண்ணாலே சவுண்ட் வரும். அதையுமே நீங்கள் உங்கள் மியூசிக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்னேர். இதுதான் ஸ்னேர் ட்ரம். ட்ரம்ஸ் ப்ளே பண்ணும்போது ஹை ஹேட்டை தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணணும். அதனால தான் அதை டாமினன்ட் ஹேண்டில் ப்ளே பண்ணணும். அதுக்கப்புறமா நிறைய யூஸ் பண்ணுறது ஸ்னேரும் பேஸ் ட்ரம்மும் தான். ஸ்னேரை லெஃப்ட் ஹேண்டில் ப்ளே பண்ணணும். ஸ்னேரில் 2 மோடு இருக்குது. ஒன்று நார்மலாக இந்த ஸ்னேரை ப்ரெஸ் பண்ணால் ஒரு மோடு, இன்னொன்று இந்த ஸ்டிக்கு, கிராஸ் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை ரிம் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த ஸ்னேரோட சைடு ரிம்மில் ப்ளே பண்ணணும். இந்த மாதிரி இருக்கும். இதான் ரிம் ஷாட். இது ஷீட் மியூசிக்கில் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிக் ட்ரம் இல்லை பேஸ் ட்ரம். அதை லெக் வச்சு தான் ப்ளே பண்ணணும். ரைட் லெக்கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிக் ட்ரம். இது ஷீட் மியூசிக்கில் இந்த மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட்டு டாம் இல்லைன்னா ஹை டாம். இது ஷீட் மியூசிக்கில் இந்த மாதிரி இருக்கும். இது செகண்ட் டாம் இல்லை மிட் டாம். இது ஷீட் மியூசிக்கில் இந்த மாதிரி இருக்கும். இது ஃப்ளோர் டாம். இது ஷீட் மியூசிக்கில் கீழே இருக்கும். இது கிராஷ். இது இந்த மாதிரி இருக்கும். இது ரைடு. இவ்வளோ தான் இந்த ட்ரம்ஸோட
நொட்டேஷன். இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு நொட்டேஷனும் எத்தனை கவுண்டு. நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாமே 4x4 கவுண்டிங்கில் தான் பார்க்க போகிறோம். 4x4 கவுண்டிங்கில் ஒவ்வொரு நொட்டேஷனுக்கும் எவ்வளோ நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும், எவ்வளோ நேரம் ப்ளே பண்ணணுங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்தது. இதுதான் அந்த சிம்பிளோட நொட்டேஷன். 3 இல்லை 4 நொட்டேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு வந்து 8th நோட். இது வந்து ஒரு லைன் போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 8th நோட்னா 0.5 கவுண்ட். இது எதர் இந்த மாதிரி லைன் இருக்கலாம், இல்லை 2 நோட்டை கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அதுவுமே 8th நோட் தான். இது வந்து 0.5 0.5 0.5 0.5 4 0.5 சேர்ந்தா அது 2 கவுண்ட். இதுவும் 0.5 0.5 0.5 0.5 2 + 2 4 கவுண்ட்ஸ். இது இவ்வளோ சேர்த்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் நோட். இது வந்து ஒரு லைன் சர்க்கிள் கலர்டு. இது வந்து 1 கவுண்ட். 1 + 1 + 1 + 1 டோட்டலாக 4 கவுண்ட். லைன் சர்க்கிள் அது கலர் பண்ணலைன்னா அது வந்து 2 கவுண்ட். இது 2 கவுண்ட், இது 2 கவுண்ட். 2 + 2 4. இது வந்து வெறும் சர்க்கிள் லைன் இல்லாமல் கலர் பண்ணாமல் இருந்தால் அது வந்து 4 கவுண்ட். இது ஒன்றுமே 4 கவுண்ட் தான். இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம அடுத்தது ஷீட் மியூசிக்லேருந்து ப்ளே பண்ண போகிறோம். இந்த நொட்டேஷன் இல்லாமல் உங்களுக்கு ப்ளே பண்ணணுமா இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு நோட்டு ப்ளே பண்ணும்போதும் எவ்வளோ நேரம் அதை ஹோல்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு 1 2 3 4 டைமிங்கில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியும் ப்ளே பண்ணிக்கலாம். இது ப்ராப்பராக நீங்கள் ஷீட் மியூசிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 15-20 பேட்டர்ன்ஸ் லேர்ன் பண்ணி வச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்களாகவே க்ரியேட் பண்ணி உங்களுடைய ஓன் பேட்டர்ன்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஃபிங்கர் ட்ரம்மிங்கோட பேட் லேஅவுட். இதே கான்செப்டை நீங்கள் நார்மல் பேட்லேயும் அப்ளை பண்ணலாம். ஒரே வித்தியாசம் என்னென்னா நம்ம இதில் வந்து ஃபிங்கரில் ப்ளே பண்ணுவோம், ஆர்டினரி பேடில் வந்து ஸ்டிக்கை வச்சு ப்ளே பண்ணுவீங்க, அவ்வளோதான். கான்செப்ட் எல்லாமே சேம் தான். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன ஷீட் மியூசிக் ரெப்ரசன்டேஷனை வச்சு நான் ஒவ்வொரு பேட்டர்னையும் ப்ளே பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நார்மல் பேட்டர்ன், அதுக்கு பிறகு ஃபில்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பேட் லேஅவுட்டில் என்னென்ன அசைன் பண்ணியிருக்கோங்கிறத ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஸ்னேர் ட்ரம், இது வந்து ஹை ஹேட், க்ளோஸ்டு ஹை ஹேட்டை தான் நான் இதில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பேஸ் இல்லை கிக் ட்ரம், இது வந்து கிராஷ், இது ரைடு, இது வந்து ஹை டாம், மிட் டாம், லோ டாம், இதை ஃப்ளோர் டாம்னு வச்சுக்கலாம். இது மிட் டாம் செகண்ட் டாம், ஹை டாம் வந்து ஃபஸ்ட் டாம், அவ்வளோதான். இப்போ இந்த பேட்டர்னை எப்படி ப்ளே பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஹை ஹேட் வந்து 0.5 கவுண்டில் வருது. அப்போ 1 2 3 4 தான் நார்மல் கவுண்டிங். ஹாஃப் கவுண்ட் வர பட்சத்தில் நம்ம 1 and 2 and 3 and 4 and அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுவோம். அந்த and தான் ஹாஃப் கவுண்ட். அப்போ 1 வந்து ஹாஃப் கவுண்ட், and இன்னொரு ஹாஃப் கவுண்ட், 2 ஒரு ஹாஃப் கவுண்ட், 2க்கு அடுத்த உள்ள and வந்து இன்னொரு ஹாஃப் கவுண்ட், அப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ 1 and 2 and 3 and 4 and அப்படி தான் அதை ப்ளே பண்ணணும். பேஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1ல் ஸ்ட்ரைக் பண்ணணும், அதுக்கப்புறம் 2ல் வந்து ஸ்னேர் ப்ளே பண்ணணும், அடுத்தது 3லையும் பேஸ் ட்ரம், 3 andலையும் அதே பேஸ் ட்ரம்மை விட்டுட்டு திருப்பி பேஸை ப்ளே பண்ணணும், 4ல் வந்து ஸ்னேர். அப்போ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1 and 2 and 3 and 4 and இது ஃபிங்கர் ட்ரம்மிங்கில். நீங்கள் பேடில் ப்ளே பண்ணியாச்சுன்னா சேம் கான்செப்ட் தான். இப்போ இன்னொரு பேட்டர்னே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து சேம் ஹைஹேட் வந்து 1 and 2 and 3 and 4 and தான். ஆனால் லெஃப்ட் சைடு பேஸும் ஸ்னேரும் வந்து சின்ன சேஞ்ச் ஆகுது. 1ல் வந்து பேஸ் வருது, 2ல் வந்து ஸ்னேர், 2 andல வந்து திருப்பியும் பேஸ் தான், அடுத்தது 3 ஐடில், 3 andல வந்து திருப்பியும் பேஸு, 4 வந்து ஸ்னேர். அப்போ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கில் வந்து ஒரு பிடிஎஃப் அட்டாச் ஆகிருக்கும். அந்த பிடிஎஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. சேம் லாஜிக்காக ப்ளே பண்ணி நீங்கள் அந்த எல்லா பேட்டர்னையும் ப்ளே பண்ணிக்கலாம். இன்னொரு பேட்டர்ன் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பேட்டர்ன்லேயுமே ஹை ஹேட்டில் எந்த சேஞ்சுமே கிடையாது. 1 and 2 and 3 and 4 and பேஸில் பார்த்தீங்கன்னா 1ல் வந்து பேஸ் வருது, 1 andல ரெஸ்ட்டு, 2ல் பார்த்தீங்கன்னா பேஸும் ஸ்னேரும் ஹை ஹேட்டு மூணையுமே அட் அ டைமில் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பேட் ப்ளே பண்ணுறதா இருந்தாச்சுன்னா இந்த பேட்டர்னை நீங்கள் பேடில் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஸ்டிக் வச்சு தான் ப்ளே பண்ணீங்க. ஸ்டிக்கில் வந்து அட் அ டைமில் 2 பேட் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் பேட்டர்ன்ஸ் வந்து அக்கோஸ்டிக் ட்ரம்ஸு இல்லைனா ஃபிங்கர் ட்ரம்மிங்கில் தான் பண்ண முடியும். இதை நான் ப்ளே பண்ணுற பாருங்கள். இனி அடுத்தது ஃபில்ஸ்னால் என்னென்னா ஒவ்வொரு ஸ்டான்ஸாக்கு இடையில உள்ள பீட்டை ஃபில் பண்ணுறது தான். ஒரு ஃபஸ்ட் ஸ்டான்ஸாலேருந்து செகண்ட் ஸ்டான்ஸாக போகும்போது இந்த ஃபில்லை கொடுக்கலாம், இல்லை ஒவ்வொரு லைனுக்கு இடையில கூட கொடுக்கலாம். ஒரு லைன் முடிஞ்சு அடுத்த லைன் பண்ணும்போது இந்த ஃபில்ஸ் கொடுக்கலாம். அதில் ஃபில்ஸில் வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டியில் எவ்வளவு ப்ளே பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக நம்ம ப்ளே பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு லைனுக்கும் ஃபில்ஸ் கொடுக்குறது வந்து ஒரு சிம்பிள் ஃபில்ஸாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஸ்டான்ஸாக்கு இடையில நம்ம கொடுக்குற ஃபில்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ப்ளே பண்ணால் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபில்ஸ்லேயுமே நான் 1 எக்ஸாம்பிள் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஷீட் மியூசிக்கில் உள்ள ஒவ்வொரு சிம்பிளும் ட்ரம்ஸில் என்னென்ன ட்ரம்மில் மேப் பண்ணியிருக்குங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ தான் இதை நீங்கள் ப்ராப்பராக ப்ளே பண்ண முடியும். இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்னேர்,
1 and, அடுத்தது 2 andல வந்து ஹை டாம் 2 and, 3 வந்து மிட் டாம் அண்டும் மிட் டாம், 4 வந்து ஃப்ளோர் டாம் அண்டும் ஃப்ளோர் டாம். அப்போ 1 and 2 and 3 and 4 and அவ்வளோதான். இப்போ இதை வந்து நீங்கள் 2 ஃபிங்கர்ஸ் வச்சு ப்ளே பண்ணலாம். 1 and 2 and 3 and 4 and. இது ஒரு பேசிக்கான ஃபில். இதை வந்து நார்மல் பேட்டர்னில் நீங்கள் ப்ளே பண்ணும்போது இதை கொடுக்கலாம். இப்போ 1 and 2 and ஃபில் பார்த்துக்கோங்க. இன்னொரு ஃபில்லையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இது வந்து 0.25 கவுண்டில் வருது. நம்ம 0.25 கவுண்டு எக்ஸ்பிளைன் பண்ணலை. 0.25 கவுண்ட்னா 2 லைன் இருக்கும். அந்த வால் வந்து 2 லைனாக இருக்கும். அது வந்து 0.25 கவுண்டு. இந்த ஃபில்லில் 0.25 கவுண்ட் வருது. இருந்தாலும் லெசன் பர்பஸுக்காக இதை நான் ப்ளே பண்ணுறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து எப்படி ப்ளே பண்ணணும்னா, நம்ம 1 and 2 and 3 and 4 andங்கிறது வந்து நார்மல் 0.5 கவுண்ட்டுக்கு வந்து அப்படி கவுண்ட் பண்ணுவோம். ஆனால் 0.25 கவுண்ட்டுக்கு அதே 1 and இன்னும் நம்ம 2ஆக பிரிக்கணும். அப்போ 1E and A அப்படி ப்ளே பண்ணணும். 1E and A, 2E and A, 3E and A, 4E and A. அப்போ தான் அதை 0.25 நம்ம பிரிக்க முடியும். இப்போ இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1E and A எல்லாமே வந்து ஸ்னார் ட்ரம் தான். 1E and A, அதுக்கப்புறம் 2E and A தான். ஆனால் அது வந்து 0.5 கவுண்ட் தான். இருந்தாலும் நம்ம 2E and A கவுண்ட் பண்ணி தான் ப்ளே பண்ணணும். 2E and A அது வந்து ஹை டாம். அதுக்கப்புறம் மிட் டாம். இது நார்மலாக எல்லாத்துக்குமே 0.25 கவுண்ட். 3E and A. அதுக்கப்புறம் 4E and A தான். அது 0.5 கவுண்ட்னால ஃப்ளோர் டாமை 4E and A இதுதான் ஃப்ளோர் டாம். இது வந்து ரைடு கிராஷ் வர்ற மாதிரி நமக்கு இந்த பேட்டர்ன் இப்போ இல்லை. ஆனால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த பேட்டர்ன்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த லாஸ்ட் ஃபில்லையும் நான் ப்ளே பண்ணிவிட்டு வீடியோவை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்படி தான் இந்த பேட்டர்னை ப்ளே பண்ணணும். இப்போ ஒரு நார்மல் பேட்டர்னை ப்ளே பண்ணி இந்த ஃபில்லை கொடுக்குறேன்.